அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி பார்க்க வச்சதான் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ். இவர் பேட்டை படம் மூலமா பார்த்தீங்கன்னா ரஜினியை ஒரு ஓஜி கம்பேக் ஒன்று கொடுக்க வச்சிருப்பாரு. பேட்டையில எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பீக்கான மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் திரும்பி பார்க்குற இந்த ஒரு சீன் தான். ஏன்னா இதையும் தாண்டி ஒரு பீக்கான மூமெண்ட் இருக்குன்னா ஃபிளாஷ்பேக்ல வர இந்த ஒரு சீன் தான். தேவாரத்தோட தொல்லை தாங்கலன்னு அந்த ஒரு டெத்லேயே வர சாவடிக்க பார்த்தீங்கன்னா சசிகுமார் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா அதுக்கு பூங்கொடியோட பர்மிஷன் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பூங்கொடி ஓகே சொன்னோடனே அந்த சேர்ல இருந்து எழுதி அந்த மோளம் வாசிப்பாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரா டான்ஸ் ஆடிட்டே போவாரு. போனோடனே கன் எடுத்து அந்த சிங்காராவை போட்டுருவாரு. அங்க ஒரு டைலாக் சொல்லிட்டோன்னே ஒரு மாசான ஒரு பிஜிஎம் ஒன்று அனிருத் போடுவார் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிரமான ஒரு ஃபேன் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த செகண்டோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. செத்தவங்களுக்கு மரியாதையா சடுங்க பண்ணிட்டு படத்தோட சேர்ந்து நீயும் உங்க ஆட்டுக்குள்ள ஊரை விட்டு கிளம்பிட்டே இருங்க. பஞ்சாயத்து பண்ண நினைச்சேன் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கொலை வெறியில இருக்க.